ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு கோதுமையை வச்சு சூப்பரான சால்ட் பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க, சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். 110 கிராம் ரூம் டெம்பரேச்சர் இருக்க பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ 30 கிராம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். 15 கிராம் பால் பவுடர், 15 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு 4 கிராம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு 160 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பூனை எடுத்துட்டு கையில் ரொம்ப அழுத்தி பிசையாமல் நல்லா லேசாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் மாவு. உங்களுக்கு பிடிச்சா இப்படி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தரட்டிட்டு குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே பிஸ்கெட் சைஸில் பிடிச்சி வச்சுட்டு இதை 170 டிகிரி செல்சியஸில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ். இதை 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொடுத்த மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான பிஸ்கெட்டுங்க. இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். மைதா பிஸ்கெட் இல்லை, மைதா பிஸ்கெட்னால் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கணும். மஸ்ட் ட்ரை ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.